தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். நான் உங்கள் கேட்டியார். நம்ம ஊர்ல அடிக்கக்கூடிய வெயிலுக்கும் நம்ம சமையல் முறைக்கும் வீட்டை எப்பவும் பளபளன்னு வச்சிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. காலையில பெருக்கி துடைப்பாங்க, சாயங்காலம் பார்த்தா மறுபடியும் தூசியும் குப்பையுமா தான் இருக்கும். என்னதான் பண்ணாலும் என் வீடு சுத்தமா இல்லையேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இந்த வீடியோல நம்ம வீட்டை ஈஸியாகவும் ஸ்மார்ட்டாகவும் சுத்தமா வச்சிருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன, கண்டிப்பா செய்யக்கூடாதது என்னங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவுடைய கடைசியில ஒரு சூப்பரான கிச்சன் சீக்ரெட் டிப் இருக்கு. சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. நம்ம வீட்டை நிம்மதியான இடமா மாத்துறதுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த 5 டிப்ஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒன்னாவது, காலையிலையும் மாலையிலையும் 10 நிமிஷம் ஜன்னல்களை திறந்து வைங்க. நம்ம வீடுகள்ல காத்தோட்டம் வென்டிலேஷன் ரொம்ப முக்கியம். ஆனா நாள் முழுக்க நம்ம ஜன்னலை திறந்து வச்சோம்னா தூசி வந்து கொட்டும். அதனால காலையில ஒரு 6 to 7, ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6, இதுக்குள்ளாடி மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைங்க. இது வீட்டுக்குள்ளாடி நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியையும் நறுமணத்தையும் தரும். வீட்டுல இருக்கக்கூடிய பேட் ஸ்மெல் எல்லாம் ஈஸியா போயிடும். இரண்டாவதா பாத்தீங்கன்னா நோ சுமை கவுண்டர் டாப், அதாவது கிச்சன் கவுண்டர் டாப் ரூல். சமையலுக்கு கடுகு, ஜீரகம், எண்ணெய் இந்த மாதிரி பல பொருட்களை யூஸ் பண்றது உண்டு. ஆனா அதை எதையுமே எடுத்த இடத்துல வைக்காம கவுண்டர் டாப்ல அப்படியே வச்சிடுறது. சோ நீங்க அப்படி பண்ணாம சமைச்சு முடிஞ்ச உடனே நீங்க எடுத்த டப்பாக்களையும் பொருட்களையும் அந்தந்த இடத்துல வச்சிருங்க. கவுண்டர் டாப்புக்கு மேல இந்த மிக்சி, அத்தியாவசிய பொருட்கள் இதை தவிர எதுவுமே இருக்கக்கூடாது. இடம் காலியா இருந்தாலே கிச்சன் பாக்குறதுக்கு பளிச்சுன்னு இருக்கு. மூணாவதா, ஒரே நாள்ல மொத்தமா வேண்டாம், அதாவது மைக்ரோ கிளீனிங் ரூல். வாரம் முழுக்க வீட்டை அப்படியே விட்டுட்டு வார இறுதியில இல்லைன்னா விடுமுறை நாட்கள்ல மொத்தமா இழுத்து போட்டு கிளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னா உடம்பு வலிக்கும், வீடும் சுத்தம் ஆகாது. சில இடங்கள்ல பாதியிலே அந்த கிளீனிங் ப்ராசஸே நிக்கும். இதுக்கு பேசாம நீங்க தினமும் ஒரு 15 நிமிஷம் ஒதுக்கி ஒரு பகுதியை மட்டும் கிளீன் பண்ணுங்க. உதாரணத்துக்கு திங்கக்கிழமை சோபா, டிவி யூனிட், செவ்வாய்க்கிழமை ஜன்னல்கள், அப்புறம் புதன்கிழமை பாத்தீங்கன்னா கிச்சன். இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்படி தினமும் ஏதாவது ஒரு இடத்தை வந்து கிளீன் பண்ணிக்கோங்க. நாலாவதா, கால் மிதியடிகள் மற்றும் பூச்சி தடுப்பு. நான் மிதியடிகள் சொல்லி குறிப்பிட்டது டோர் மேட்ஸ் தான். டோர் மேட்ஸ் பொதுவா பாத்தீங்கன்னா வாசல்ல ஒண்ணு போடுங்க, அப்புறம் வீட்டுக்குள்ள நுழையிற இடத்துலயும் ஒண்ணு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 அடுக்கா போட்டுக்கோங்க. இப்படி போட்டீங்கன்னா ஒரு 50ல இருந்து 80 விழுக்காடு தூசிகளை வாசல்லையே தடுத்து நிறுத்திடலாம். அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை சிங்க் மற்றும் பாத்ரூம் டிரைன்கள்ல வந்து சுடு தண்ணி ஊத்துங்க. இது பூச்சிகள் வராம தடுத்து நிறுத்தும். அஞ்சாவது, பாரம்பரிய முறைகளை வந்து பயன்படுத்திக்கோங்க. கெமிக்கல் ப்ராடக்ட்ஸை விட நம்ம வாரத்துக்கு ஒரு முறை வீடு துடைக்கும் போது அந்த தண்ணியில கல்லுப்பு, மஞ்சள் தூள், அப்படி இல்லைன்னா வேப்பிலை சாரை வந்து கலந்து தொடங்கி. இது கிருமிகளை அழிக்கிறது மட்டும் இல்லாம நெகட்டிவ் எனர்ஜிகளையும் நீக்கும். என்னென்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டோம், இப்போ என்ன செய்யக்கூடாதுங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? தெரியாம கூட நான் சொல்லக்கூடிய இந்த தப்புகளை உங்க வீட்டுல பண்ணாதீங்க. ஈரமான துணிகளை வீட்டுக்குள்ள காய போடுறது. நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வீட்டுக்குள்ள துணி காஞ்சா அது ஒரு விதமான ஸ்மெல்ல வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள ஈரப்பதம் அதிகமாகி செவத்துல ஒரு மாதிரி பூஞ்சை, காளான் பிடிக்க ஆரம்பிச்சு. லெதர் அப்படி இல்லைன்னா தடிமனான சோபா கவர்கள் வந்து நம்ம ஊர் வெயிலுக்கு கூட கொஞ்சம் சூட்டை கிளப்பி விட்டுரும். அதாவது ரொம்ப வேர்க்கும். அதுல உட்கார்ந்து எந்திரிச்ச உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னும் சொல்ல போனா அது தூசிகளை வந்து ஈர்க்கும். முடிஞ்ச வரைக்கும் காட்டன் கவர்களை வந்து பயன்படுத்துங்க. இது துவைக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சியாவும் இருக்கும். மூணாவதா, சமையலறை சிங்கில பாத்திரங்களை வந்து இரவு முழுக்க ஊற வைக்காதீங்க. நாளைக்கு காலையில தேய்ச்சிக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரங்களை சிங்கில போட்டு வைக்கிறது தான் கருப்பாம்பூச்சி, பல்லி இதுக்கெல்லாம் நம்ம வைக்கக்கூடிய அழைப்புதல். எவ்வளவு சோம்பேறித்தனம் இருந்தாலும் இரவே பாத்திரங்களை விளக்கிட்டு சிங்க காலி பண்ணிட்டு தூங்க போங்க. நாலாவதா, செருப்புகளை வீட்டு வாசல்ல கண்டபடி செதற விடாதீங்க. வாசல் தான் வீட்டோட முகம். அங்க செருப்புகள் எல்லாம் கலைஞ்சு கிடந்ததுன்னா நம்ம வீடு எவ்வளவுதான் சுத்தமா இருந்தாலும் பாக்குறதுக்கு அசிங்கமா தான் இருக்கும். ஒரு சின்ன ஷூ ரேக் வாங்கி அதுல அடுக்கி வைங்க. இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்குது. 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சிலே வந்து உங்களுக்கு ஷூ ரேக், சின்ன சின்ன ஷூ ரேக்ஸ் வந்து கிடைக்குது. அதுல ஒண்ண வாங்கி இந்த ஷூஸ், செருப்பெல்லாம் வந்து அதுல அடுக்கி வச்சிட்டீங்கன்னா உங்க வீடை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் இருக்கும். அஞ்சாவதா, ஓவர் ஸ்டாக்கிங் பண்ணவே பண்ணாதீங்க. இந்த டப்பா அழகா இருக்கு, எப்போவாது யூஸ் ஆகும்னு சொல்லி பழைய டப்பாக்கள், உடைந்த பிளாஸ்டிக்குகள், தேவையில்லாத துணிகளை எல்லாம் சேர்த்து வைக்காதீங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா அந்த துணி எந்த காலத்திலயுமே வந்து ஃபிட் ஆக போறது இல்ல. ஏன்னா சின்ன வயசுல எடுத்த துணியா இருக்கும். அதை யாருக்கும் கொடுக்கவும் செய்யாம தானும் யூஸ் பண்ணாம சும்மா அடுக்கி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஓவர் ஸ்டாக்கிங் பண்ணவே பண்ணாதீங்க. வீடுகள்ல எல்லாம் பொருட்கள் அதிகமாக அதிகமாக தூசியும் பூச்சிகளும் தங்குறதுக்கு நம்மளே இடம் கொடுத்தது மாதிரி ஆயிடும். மாதம் ஒரு முறை உங்க வீட்டுல தேவையில்லாத பொருட்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே வந்து அப்புறப்படுத்திக்கோங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தேவையில்லாத பொருளா இருந்தா இன்னொருத்தருக்கு அது தேவையுள்ள பொருளா கூட இருக்கலாம். யாருக்காவது வேணுமான்னு கூட கேட்டு அதை கொடுத்துருங்க. அப்புறம் ஃபைனலா ஒரு போனஸ் டிப்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். உங்க கிச்சன் எப்பவும் நல்ல வாசனையா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கோங்க. அதுல காஃபி தூள்
அப்படி இல்லைன்னா ஏலக்காய் ஒரு 2ல இருந்து 3 ஏலக்காவை தட்டி போட்டுக்கோங்க. 2ஐயும் சேர்த்து போட்டுறாதீங்க. ஒன்னில் காஃபி தூள் அப்படி இல்லைன்னா ஏலக்காய். இப்படி போட்டு வச்சீங்கன்னா அந்த நறுமணம் உங்க சமையல் அறையில இருக்கக்கூடிய சமையல் வாசனைகளை போக்கிட்டு கிச்சனை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புறேன். இதுல நீங்க எந்த தப்பா அடிக்கடி செய்றீங்க, எதை மாத்திக்க போறீங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேடிஆர்.